இங்க ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா திடீர்னு மாயமா மாறிடுறா. ஆனா அது அவளுக்கே தெரியாம நைட் அப்படியே தூங்கவும் போயிடுறா. அப்படியே அவ காலையில எழுந்திருக்கிறாங்க. ஆனா அவ டோட்டலா மறைஞ்சது அவளுக்கே தெரியாம குளிக்கவும் போறா. அங்க போயிட்டு பிரஷ் பண்ணலான்னு பேஸ்ட் பிரஷ் எடுத்து கண்ணாடியும் பாக்குறா. அப்பதாங்க தெரியுது இவன் மறைஞ்சிருக்கான்னு. அதை பார்த்துட்டு பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறா. அது கேட்ட உடனே அவன் தங்கச்சி என்னாச்சுன்னு உடனே பதறிட்டு அவ ரூமுக்கு வரா. அவங்க அக்காவும் பாத்ரூம் தான் இருக்கும் உள்ள வந்தாங்கன்னு சொல்றா. அதனால இவ்வளவு உள்ள போய் பாக்குறா. ஆனா அது அக்காவோட வாய்ஸ் மட்டும் தாங்க கேக்கு. அக்காவை ஆளே காணுங்க. அதை பார்த்துட்டு ரொம்பவே பயப்படுறா. ஆனா அவங்க அக்கா பாத்தீங்கன்னா இவளோட பின்னாடி தாங்க இருப்பாங்க. அவ தங்கச்சிக்கு தெரியாதனால என்ன பண்றாங்கன்னா ஒரு டவல் எடுத்துட்டு மேல போட்டு நான் இங்கதான் இருக்கேன்னு காட்டுறாங்க. ஆனா அவன் தங்கச்சி திருப்பியுமே ரொம்பவே ஷாக் ஆகுறா. இது மாதிரிலாம் ஏன் இவங்களுக்கு நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நைட் பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருப்பா. அதுக்கு நடுவில் வந்து ஒரு பட்டர்ஃபிளை வந்து டிஸ்டர்ப் பண்ணிருங்க. அவ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண லிக்விட் அது மேல பட்டுனே பாத்தீங்கன்னா திடீர்னு மாயமா மறைய ஆரம்பிச்சிருங்க. அது எப்படியோ கஷ்டப்பட்டு பிடிச்சிடறா. ஆனா அது பார்த்தனே ரொம்பவே பயப்படுறா. அதனால அந்த பாட்டில் கீழே போட்டுறாங்க. அந்த பட்டர்ஃபிளையும் தப்பிச்சு போயிருது. இவளையும் எப்படியோ கஷ்டப்பட்டு பிடிக்கலாம்னு நினைக்கிறா. ஆனா அது பிடிக்கவே முடியலங்க. அப்ப அவங்க அக்கா என்ன பண்ணாங்கன்னா டேப்லெட் குடிக்கலான்னு தண்ணி ஒரு கிளாஸ்ல பிடிச்சி வச்சிருக்காங்க. அந்த கிளாஸ்ல பாத்தீங்கன்னா அந்த பட்டர்ஃபிளை விழுந்துருதுங்க. அந்த பொண்ணு கிளாஸ் கூட ஒழுங்கா பார்க்காம அப்படியே குடிச்சிடறா. அப்பையில தாங்க இது மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு.